இவ்விழாவை மென்மேலும் சிறப்புடன் நம் தாய்மொழியாம் தமிழை வணங்கி தமிழில் உரையாட இங்கு வந்துள்ளேன். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்று உங்கள் முன்னிலையில் என்னோட மகிழ்ச்சியான நாள் சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். மகிழ்ச்சியான நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லா நாளுமே மகிழ்ச்சியாக தான் இருப்பேன். அவ்வளோவா வந்து சோகமான நாள் எனக்கு கிடையவே கிடையாது என் வாழ்க்கையில். டென்த்து லைஃப் தான் நான் ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்தேன். டென்த்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா ரொம்ப நல்லா படிப்பான். அவன் தான் ஸ்கூல் எப்பயுமே வருவான். ஆனால் நான் பார்த்தேன்னா படிக்கவே மாட்டேன். 7th 8th மோஸ்ட்லி ஃபெயிலாக தான் ஆவேன். படிக்கவே மாட்டேன். ரொம்ப 9th வரவே வராது. எல்லாத்தையுமே வந்து ஃபெயிலாக தான் இருப்பேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா 10th வந்து அப்பா ஸ்கூல் பஸ்ஸு வந்தான். அதே ஸ்கூலில் தான் நானும் படித்தேன். ஸ்கூல் பஸ்ஸு வந்தோடனே எல்லாமே வந்து அப்பா அப்படி படிக்கிறான், நீ ஏன் இப்படி படிக்கிற அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்ட ஆரம்பித்தாங்க. வீட்டில் கூட வந்து ரெஸ்பெக்டே கிடையாது. அப்பா ரொம்ப பாராட்டுவாங்க. நான் பேசாமல் இருப்பேன். அது மாதிரி நீனும் கூட தானே பறந்தேன், ஏன் இப்படி படிக்கன்னு சொன்னோடனே எனக்கு வந்து ரொம்ப வெட்டாயிட்டேன். ஸோ ஏன் நம்மளால் படிக்க முடியாதுன்னு நினச்சி மப்ளி எக்ஸாம்பிள் கரெக்டாக ஒரு 1 வீக் முன்னாடி தான் படிக்க ஆரம்பித்தேன். கரெக்டாக நான் ஸ்கூல் டைன்னு வந்து அப்பா ஸ்கூல் பஸ்ஸு வந்தான். அப்போ வந்து ஏன்னா கரெக்டாக அக்காவோட 10 மார்க் தான் கம்மியாக எடுத்தேன். ஸோ வந்து என்னால் வந்து அந்த டே வந்து என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. எல்லாருமே என்னை திட்டவங்களாம் பாராட்ட ஆரம்பித்தாங்க. ஸோ வந்து அந்த டே வந்து என்னால் மறக்கவே முடியாது 10th லைஃப்பில். 12th வந்து நிறையா வந்து ஃபன்னியஸ்ட் மொமெண்ட்லாம் நிறைய நடந்துருக்கு. இப்போ வந்து காலேஜில் வந்து என்ன ஹாப்பி டேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ஏரோஸ்பேஸ் ஃபெஸ்டிவல் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து நான் வந்து எல்லாத்தையும் கலந்துக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். பட் நான் வந்து கலந்துக்க வேணான்னு நினைச்சேன். ஆனால் வந்து என்னோட காலேஜ் மெட் தான் சொன்னாங்க, நீ கலந்துக்கணும். என்னோட கிளாஸ் மெட் சொன்னாங்க கலந்துக்கணும்னு. ஏன்னா வந்து நார்மலாக வந்து நான் பேசுறது வந்து அவ்வளோவா யாரும் ஈஸியாக புரிஞ்சிடாது. ஏன்னா ஐ ஹேவ் சம் ப்ராப்ளம். ஸோ வந்து நம்ம பேசுறது வந்து மற்றவங்க புரியுமா, வர ஆடியன்ஸ் தான் புரியுமான்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் எங்கள் ஃப்ரெண்ட் தான் சொன்னாங்க, நீ புரியும் அப்படின்னாங்க. அதே மாதிரியே நான் கலந்துக்கிட்டேன். எங்கள் கிளாஸில் நான் கலந்துக்கிட்டேன். அதில் வந்து மைண்ட் சாமி அண்ணா 5000 சயன்ஸ் ப்ரைஸ் வந்து போட்டு நான் 1000 ப்ரைஸ் வாங்கினேன். அது வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பெஸ்ட் வந்து ஹாப்பி டைம். அதனால் வந்து என்ன என்னோட மைனஸ் வந்து எனக்கு தெரியுது என்னோட மைனஸ். ஆனால் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் வந்து என் வாழ்க்கையில் நடந்துருக்கு. அனைத்தையும் வந்து ஒரு மொமெண்ட் சொல்கிறேன். Good day is not mad by our parent. Good day is not mad by our friend. Good day is not mad by our relation. Good day is mad by ourselves. ஸோ நம்ம தான் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம தான் வந்து சந்தோஷமான நாளாக வச்சுக்கணும். எல்லாருக்கும் வந்து ஒன்றே வயலலாம் ஒவ்வொரு நாளையும் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து சந்தோஷமான நாளாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிட்டு எல்லாருக்கும் வந்து ஆரம்பிப்பேன்.